ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலையில் எப்பயும் போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எடுத்துகிட்டு அதே மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நானும் எங்கள் மாஸ்டருக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி எங்கள் சேனலோட 2வது வருஷம் ப்ளஸ் அதோட என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட இன்றைக்கி பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி காலைல நாங்கள் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அது வீடியோ எடுக்கலை. பட் ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி மீன் பிடிச்சோம். இன்றைக்கி எங்கள் மாஸ்டர் ஃப்ரீயாக தான் இருந்தாப்புல. போய் ஆளுக்கு எங்கள் கூசாலிப்பட்டியில் போய் மீன் பிடிச்சோம். 30 மீன் பிடிச்சோம். இது பாதி தான் இருந்துச்சு. ஆளுக்கு 15 மீன் பிடிச்சோம். இன்னும் நாங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் வலையில் விழுகவே இல்லை. அப்புறம் தூண்டில் வச்சு பிடிச்சிட்டு ஒரு வழியாக ஆளுக்கு 15 மீன் கொண்டு போனோம். ஒரு வழியாக பேக் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே சரியான முள்ளெல்லாம் கிடந்துச்சு உள்ளே. அப்போ கம்மாயில் தண்ணி விடும்போது மீன் பாதி மீன் எஸ் ஆகிட்டு. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மீன் தான். அந்த கையில் காமிக்கும் பார்த்தீங்களா, நல்லா பார்த்தா ஒரு 200 கிராம் இருந்துச்சு. இன்றைக்கி மத்தியானம் இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கனுக்கு பதிலாக இன்றைக்கி மீனை இன்றைக்கி ப்ரோட்டீனாக மாற்றியாச்சு. எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி. அது போய் எடுத்துகிட்டு போகும்போது 2வது ஒரு ரவுண்டு அரித்தோம். அதான் கரெக்டாக ஒரு 30 மீன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் மீனை ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு ஆளுக்கு 15 மீனில் ஆளுக்கு 5 மீன் எடுத்துகிட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு முடிஞ்சிச்சு. பட் அதோட இன்றைக்கி ப்ரோட்டீனில் கொஞ்சம் ஃபேட்டு கலந்துருக்கிறதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டுக்கு லீவ் விட்டாச்சு. சாயங்காலம் கிரிக்கெட் விளாட கிளம்பியாச்சு.